டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி பெங்களூருவைச் சேர்ந்த நபரிடம் ஆன்லைன் மோசடி கும்பல் 3 கோடி ரூபாயை பறித்திருக்கிறது. நூதன மிரட்டல் விடுத்து நேக்காக பணம் பறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? பெங்களூருவில் உள்ள ஜெயநகரைச் சேர்ந்தவர் மஞ்சுநாத். இவரது வீட்டு தொலைபேசி எண்ணுக்கு கடந்த மார்ச் 9ஆம் தேதி மூத்த தொலைத்தொடர்பு அதிகாரி என கூறி ரஞ்சிதா என்ற பெண் பேசியுள்ளார். அப்போது அவர் உங்கள் தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் ஹவாலா பண மோசடி, போதைப்பொருள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இதனால் உங்கள் மீதும் உங்களின் மனைவி மீதும் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு, மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி மஞ்சுநாத்தை நடுநடுங்க வைத்துள்ளார். அதன் பின்னர் பெங்களூரு துணை ஆணையர் என கூறி அசோக் என்பவர் பேசியுள்ளார். அவரும் மஞ்சுநாத்தை மிரட்டியுள்ளார். இதையடுத்து மர்ம கும்பலைச் சேர்ந்த 6 பேர் போலீஸ் அதிகாரி போல அவ்வப்போது மாறி மாறி தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் விசாரணை முடியும் வரை தங்களது வங்கிக் கணக்கை ஃப்ரீஸ் செய்கிறோம் என்றும், அதனால் அக்கவுண்டில் இருக்கும் பணத்தை நாங்கள் சொல்லும் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வையுங்கள் என கூறி மூளைச்சலவை செய்துள்ளனர். அதனை உண்மை என நம்பிய மஞ்சுநாத் 22 தவணைகளில் 3,17,80,000 ரூபாயை மர்ம நபர்கள் அனுப்பிய 11 வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பியுள்ளார். பணம் அனுப்பிய பிறகு எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த மஞ்சுநாத் பெங்களூரு மாநகர தெற்கு மண்டல காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். அப்போதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் சிக்கி பணத்தை இழந்தது மஞ்சுநாத்திற்கு தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மர்ம நபர்கள் 6 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளிகள் பிடிபட்டால் மட்டுமே மோசடி சம்பவம் குறித்தும், அவர்கள் இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றி உள்ளார்கள் என்பது குறித்தும் தெரிய வரும்.